பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எதிர்வரும் செப்டம்பர் 21 நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் பற்றி கடந்த கால வரலாறும் நிகழ்கால ஜனாதிபதியும் என்ற தொனிப்பொருளிலே ஆராய்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே நாங்கள் 5 பேரை பற்றி 5 ஜனாதிபதி வேட்பாளர்களை பற்றி ஆய்வு செய்வது சால சிறந்ததாக இருக்கும். அந்த அடிப்படையிலே முன்னாள் ஜனாதிபதியின் மகனாகிய நாமல் ராஜபக்ச அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களின் புதல்வராகவும் ராஜபக்ச குடும்பத்தை சார்ந்தவராகவும் இலங்கையிலே இனவாதம் உச்சம் தொடுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த ஆட்சியாளரின் குடும்பத்தை சார்ந்தவருமாக இருக்கின்ற படியினால் அவர் இந்த நாட்டுக்கு பொருத்தமானவராக இருக்குமா என்பது கேள்விக்குறியான விடயமாக இருக்கின்றது. அவர் எதிர்காலத்திலே அவருடைய அணுகுமுறைகள், செயற்பாடுகள் சிறந்த முறையிலே இருந்தால் அவரை பற்றி எதிர்காலத்திலே ஆராய்வது பொருத்தமாக இருக்கும். அடுத்ததாக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எடுத்துக்கொண்டால் அவர் முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் குடும்ப பின்னணியை கொண்டவர். ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் ஆட்சி காலத்திலே முக்கியமான அமைச்சு பொறுப்புகளையும் பல தடவைகள் பிரதமராகவும் இருந்தவர். அவர் அதிர்ஷ்டவசமாக இம்முறை ஜனாதிபதியாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். தற்போது நாட்டிலே ஒரு நல்ல சுமூகமான நிலை இருந்த போதிலும் அவருடைய ஆட்சி காலத்திலே அவர் மாகாண சபை தேர்தல் நடாத்துவதிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடாத்துவதிலும் அவர் அலட்சிய போக்கை கொண்டவராக இருந்தார். அவருடைய ஆட்சி காலங்களிலே தமிழ் பேசும் மக்களுடைய பகுதிகளில் இருந்த அரச காரியாலயங்களை பெரும்பான்மை பிரதேசங்களுக்கு மாற்றுகின்ற செயற்பாடுகளும் சிறுபான்மையினருக்கு இடையில் இன முரண்பாடுகளும் வன்முறைகளும் தொட்டு மிக மோசமான கலவரங்களும் ஏற்பட்ட போதும் அதனை முற்றுமுழுதாக தடுப்பதில் அக்கறை காட்டாமல் அசமந்தையாக செயற்பட்டவர். அவருடைய வரலாறை எடுத்துக்கொண்டால் தமிழ் பேசும் மக்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவரும் பொருத்தமானவராக இருப்பாரா என்பது சிந்திக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. அதற்கடுத்ததாக தற்போது முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற அனுர திசாநாயக்கா அவர்களை எடுத்துக்கொண்டால் இவர் ஜேவிபியை பின்புலமாக கொண்டவர். தற்போது ஒரு புதிய முன்னணியிலே முன்னணி வகிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இவர் கூடுகின்ற கூட்டங்களில் அதிக சனத்திரள் கூடுவதும் வாக்களிப்பின் பின்னர் பார்த்தார் பிரதிநிதிகள் மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் கிடைப்பதும் வழமையாக இருக்கின்றது. தற்போது ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்றார். தற்போது ஒரு முன்னணி வேட்பாளராகவும் இந்த நாட்டு இளைஞர்கள் கவரக்கூடிய வேட்பாளராகவும் ஊழலையும் இந்த நாட்டை நாசமாக்கிய சக்திகளே புறமுது காட்டிவிட்டு ஒரு புதியவரை
தெரிவு செய்ய வேண்டும் என்ற மனப்பாங்கும் மேலோங்கி காணப்படுவதாக இருக்கின்றது. ஆனால் இவருடைய எதிர்கால வரலாறை எடுத்துக்கொண்டால் இவர்கள் வன்முறை கலாச்சாரத்திலும் ஈடுபட்டு தற்போது மனமாற்றம் ஏற்பட்டு சமத்துவம் பேசுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் அதிக பாராளுமன்ற பிரதித்துவத்தை இதுவரையும் பெறாதவர்களாகவும் ஒரு அனுபவம் வாய்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாதவர்களாகவும் இருக்கின்றார்கள். இவர்களிடத்திலே ஆட்சியை ஒப்படைத்தால் இந்த ஆட்சி எவ்வாறு செல்லும் என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது. சில நேரங்களில் ஆட்சி சென்ற பிறகு ஏன் நாம் ஆட்சியை ஒப்படைத்தோம் என்று கவலை அடைய வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் வாய்ப்பிருக்கின்றது. அந்த வகையிலே இவர்கள் இன்னும் சில ஆண்டுகள் இவருடைய பாராளுமன்ற பிரதித்துவத்தை அதிகரித்து குறைந்தபட்சம் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து இவருடைய செயற்பாட்டை இன்னும் கூர்மையாக்கிய பிறகு இந்த நாட்டை ஆட்சி செய்வது பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இது பற்றி மக்கள் எந்த அளவு சிந்திக்கின்றார்கள் என்பதை எதிர்வரும் செப்டம்பர் 21 பிறகுதான் தெரிய வரும். அடுத்ததாக முன்னாள் ஜனாதிபதியின் புதல்வர் சஜித் பிரேமதாசா அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு முன்னாள் ஜனாதிபதியின் புதல்வர் ஆட்சி அதிகாரங்களில் இருந்தவர், பல அமைச்சு பொறுப்புகளை செய்தவர். அந்த அடிப்படையிலே அவருடைய கூட்டிலே ஐக்கிய மக்கள் சக்தியிலே அதிகமான இந்த நாட்டை மோசமான இனவாதத்தையும் சிறுபான்மை தமிழ் பேசும் மக்களை பற்றிய பிழையான கருத்துக்களையும் விதைத்தவர்களும் கூட தற்போது இந்த கூட்டுக்குள் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். இவர்கள் சிலரிடம் ஆட்சி அமைத்தால், இவருக்கு ஆட்சி பொறுப்பு கிடைத்தால், இவருடைய செயற்பாடு எந்த அடிப்படையில் செல்லும் என்பதை பொறுத்துத்தான் எதிர்காலத்திலே ஒரு இலங்கை ஒரு சுபிட்சமான நாட்டை முன்னோக்கி செல்லுமா, அல்லது இவர்கள் எல்லோரும் குப்பை கூடையிலே கொட்ட வேண்டியவர்கள் என்று உதறி தள்ளிவிட்டு அனுரா திசாநாயக்காவுக்கு கூடிய கதியில் ஆட்சி பொறுப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு வசதிகளை சஜித் பிரேமதாசா ஏற்படுத்தி கொடுப்பாரா என்பது இவருடைய எதிர்கால ஆட்சி அமையுமாக இருந்தால் இவருடைய செயற்பாட்டிலே தங்கி இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தமிழ் பேசும் அரசியல் கட்சியின் தலைவர்களும் தாங்கள் கடந்த காலங்களில் விட்ட தவறுகளை திருத்திக் கொண்டு அவர்களும் இந்த நாட்டை பற்றியும் இந்த நாட்டு மக்கள் முன்னேற வேண்டும் என்ற கருத்தோடும் சமத்துவ சமூகங்கள் யாவும் சமத்துவமாக இயங்க வேண்டும் என்ற செயற்பாட்டோடும் சிங்கள பௌத்த முற்போக்கு சக்திகளையும் சஜித் பிரேமதாசா அவர்களையும் கைகோர்த்து செல்வதன் மூலம்தான் இந்த நாட்டின் எதிர்காலம் ஒரு சிறந்த முறையிலே அமையுமா, அல்லது இவர்கள் எல்லோரும் குப்பை கூடையில் கொட்டப்பட வேண்டியவர்களா என்பதை தீர்மானிக்கப்பட வேண்டியதாகவும் இருக்கின்றது. அந்த வகையிலே இருப்பவர்கள் மத்தியிலே நாம் இந்த நாட்டை ஒரு இறுதி சந்தர்ப்பமாக சஜித் பிரேமதாசா அவர்கள் மீது சற்று நம்பிக்கை வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய எதிர்கால ஆட்சிக்கு வந்த பின்னர் அவர் நடந்து கொள்ளும் விதத்தையும் அவருடைய செயற்பாட்டையும் அவரோடு கைகோர்த்து செல்லும் தலைவர்கள், சிறுபான்மை தமிழ் பேசும் சமூகத்தின் தலைவர்களையும் செயற்பாடையும் பொறுத்துத்தான்
எதிர்காலம் தீர்மானிக்கப்பட இருக்கின்றது. அவர்கள் இம்முறையும் தவறு செய்வார்களாக இருந்தால் இவர்கள் அனைவருக்குமே தூக்கி எறிந்துவிட்டு அனுரா திசாநாயக்கு எதிர்காலத்திலே வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை என்று எமது கருத்தை முன்வைத்தவனாக, நீங்கள் எமது எம்மீடியா தமிழ் நிகழ்ச்சியை முழுமையாக பாருங்கள். நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் புதிய புதிய தகவல்களை உங்களுக்கு தந்த வண்ணம் இருக்கின்றோம். வசலாம், வணக்கம்.